வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜனவரி 7ஆம் தேதி டியூஸ்டேக்கான நிஃப்டி ப்ரிடிக்ஷன் தான். ஸோ நிஃப்டி நாளைக்கு எப்படி போகும் அப்படிங்கிறது. நேற்று நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ஜனவரி 6ஆம் தேதிக்கான ப்ரிடிக்ஷனை நம்ம கொடுத்துருந்தோம். மார்க்கெட் கீழே வரதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகம்னு சொல்லி. அதுக்கான 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து நம்ம வந்து இந்த 9 இஎம்ஐயும் 100 இஎம்ஐ அண்டு 200 இஎம்ஐ பார்க்கும்போது பார்த்தோம்னா கிராஸ் ஆகிருக்கு, கீழே வந்திருக்கு. ஸோ இதுக்கு பேர் இதுக்கு பேர் வந்து டெத் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. டெத் கிராஸ்னா எப்போ வந்து அதிகமாக இருக்க எஸ்எம்ஏ, அதாவது நான் வந்து இந்த இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ணுறேன், எஸ்எம்ஏங்கிற இண்டிகேட்டர். அதில் வந்து 50யும் 100 200 இது 3 மட்டும் தான் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன். மீதி எல்லாம் ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நீங்கள் எப்படி பண்ணலான்னா இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனில் போய் பண்ணால் உங்களுக்கு வந்து வரும். ஸோ அப்போ வந்து இந்த 9 இஎம்ஐ மேலே எப்பயுமே இருக்கும்போது பையர்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னு அர்த்தம். 9 இஎம்ஐ கீழே வரும்போது, அதாவது எப்போ வந்து 100யும் 200யும் கிராஸ் பண்ணுதோ அப்போ வந்து செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னு அர்த்தம். அண்ட் நேற்று நம்ம மார்க்கெட் ஆரம்பிக்கும் போது இவங்க கிராஸ் பண்ணலை. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கே இருக்குன்னா நேற்று மார்க்கெட் இங்கே இருக்குது, 915 இங்கே இருந்திருக்கு. ஸோ 915 இங்கே இருக்கும்போது மார்க்கெட் கிராஸ் ஆகலை. ஆனால் ஏற்கனவே வந்து நமக்கு வந்து 100 இஎம்ஐயை கிராஸ் பண்ணிடுச்சு. அப்போவே நான் சொன்னேன் 100 இஎம்ஐயை கிராஸ் பண்ணனால பையர்ஸ் இல்லை செல்லர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லி. அப்போ இந்த 100 இஎம்ஐயை கிராஸ் பண்ணனால இங்கே 200 இஎம்ஐயும் கிராஸ் பண்ணனால 100% ஷுர் இப்போ வந்து செல்லர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. அண்ட் இதோட கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இதுவும் ஒரு காரணம் என்னென்னா செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க, மார்க்கெட் கீழே போகுங்கிறது. இப்போ கீழே போகும்னா எவ்வளவு கீழே போகும், நாளைக்கு என்ன நடக்கலாம் கீழே போகும் அப்படின்னா, நாளைக்கு என்ன நடக்கலாம்னா இங்கே நமக்கு ஒரு 2-3 ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்குது. நம்ம வந்து இதை கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 டே டைம் ஸ்கேல் எடுத்துக்குவோம். 1 டே கேண்டில் எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த ரீசெட் பண்ணுறேன். இந்த ரீசெட் பண்ணும்போது நமக்கு இப்போ தெரியும். இந்த ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே வந்து ஜனவரி 1 இருக்கும், டிசம்பர், ஜனவரி. நான் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் எடுக்கிறேன். ஸோ தட் நமக்கு வேறு பெட்டர் வியூ கிடைக்குதான்னு பார்ப்போம். எஸ். ஸோ இது ஜனவரி 1. இப்போது நீங்கள் இந்த 15 மினிட்ஸ் கேண்டலில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சப்போர்ட் இருந்திருக்கு. இந்த சப்போர்ட் வந்து டிசம்பர் 31 எடுத்துருந்துருக்கு. இந்த சப்போர்ட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து இங்கே வந்து மேலே அப்படியே போய் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் ஸ்டாப் ஆகிருந்திருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே இருக்க ரெசிஸ்டன்ஸ்க்கு வரைக்கும் போயிருந்திருக்கு. அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் 2ஆம் தேதி என்ன ஆயிருந்திருக்குன்னா மார்க்கெட் இந்த ஒரு வீக்குக்கான ஹை போயிட்டு திருப்பியும் கீழே வந்து இதோட நின்றுச்சு இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ்குள்ளே. இந்த ரெசிஸ்டன்ஸை தொட்ட உடனே மார்க்கெட் திருப்பியும் டவுன்ஃபால் ஆரம்பித்து இங்கே வரைக்கும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நேற்று மறுபடியும் கீழே வந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்கலாம் அப்படின்னா, நாளைக்கு இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் க்ரோ ஆகிருந்திருக்கு. அதே மாதிரி இங்கேயும். ஸோ அதிகபட்சம் மார்க்கெட் ஃபால் ஆகுது அப்படின்னா நாளைக்கு வந்து நிஃப்டி வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த ஒரு 2-3 நாளைக்கு டவுன்ஃபால் தான் இருக்கும். ஸோ அப்படின்னா நாளைக்கு என்ன ப்ரிடிக்ஷன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 5 டே கேண்டில் எடுத்துகிட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் எடுத்துக்குவோம். ஸோ நான் ஒரு 5 டே டைம் ரேஞ்ச் எடுத்திருக்கேன். கேண்டில் வந்து 5 மினிட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 5 மினிட்ஸில் நம்ம வந்து இப்போ ரீஸ்கேல் பண்ணுவோம். ஸோ தட் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வாரம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே கீழே மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. அண்ட் நாளைக்கு டியூஸ்டே ஏதாவது முக்கியமான நியூஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம இந்த கேலண்டரில் போய் பார்த்தோம்னா, இங்கே இருக்கும் கேலண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ட்ரேட் வியூ யூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே ஒரு கேலண்டர்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த செட்டிங்ஸ் போனீங்கன்னா உங்களோட டைம் ஜோனும் கண்ட்ரியும் எந்த கண்ட்ரியோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்தியா மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்போது இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே நம்ம பார்த்தோன்னா இதெல்லாம் நியூஸ் சொல்லும். அதாவது எக்கனாமிக் நியூஸ் வந்து நேற்று என்ன நடந்திருக்கு, நேற்று வந்து ஹெச்எஸ்பிசி அப்படிங்கிற ஒரு பேங்க் இருக்குது. அவங்க வந்து ஃபைனல் ரிப்போர்ட் கொடுத்துருந்துருக்காங்க, இயர்லி ஃபைனல் ரிப்போர்ட்கான கொடுத்துருந்துருக்காங்க. அவ்வளோதான். ஸோ அந்த பேங்க் வந்து இந்த நிஃப்டி 50 அஃபெக்ட் பண்ணாது. வேறஸ் நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஃபிஸ்கல் இயரோட ஜிடிபி க்ரோத் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபிஸ்கல் இயரோட ஜிடிபி க்ரோத் அப்படின்னா வருஷம் இந்த கிவன் செக்டர்ஸ் இங்கே இடத்துல நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்தியன் எக்கானமியில் எதெந்தெல்லாம் முக்கியமான செக்டர்ஸ், அந்த முக்கியமான செக்டர்ஸ்க்கெல்லாம் எதுக்கெல்லாம் எவ்வளோ பெர்சன்டேஜ் வெயிட் இருக்குது, இதெல்லாம் மினிஸ்ட்ரி பார்த்து போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் எவ்வளவு க்ரோத் இருக்குது, எவ்வளவு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. 2023 பார்த்தீங்கன்னா 7%, 2024 7.3 இருந்திருக்கு. 2025 இவங்க அதாவது எப்படி க்ரோத் இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு ப்ரிடிக்ஷன் இவங்க பண்ணுறாங்க எப்படின்னா 8% க்ரோத் இருக்குன்னு சொல்லி. ஆனால் நாளைக்கு வந்து இந்த 8 விட கம்மியாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் கீழே போகும்.
அதாவது நாளைக்கு நியூஸ் வர்றது, நாளைக்கு இந்த நியூஸ் எப்போ வரும்னா ஒரு 5:30க்கு தான் வரும். சாயந்தரம் போல தான் வரும். நாளைக்கு இந்த நியூஸ் வர்றது புதன்கிழமை மார்க்கெட்ட அஃபெக்ட் பண்ணும். ஸோ புதன்கிழமை தான் நமக்கு தெரியும். அண்ட் மார்க்கெட் இப்போ டவுன் ஆகுறனால எனக்கு தோன்றது என்னன்னா, இதோட ரேஞ்ச் வந்து 8% தான் வரப்போகுது. அதனால தான் மார்க்கெட் இப்போ டவுன் ஆகுது. டவுன் ஆயிட்டு இதோட ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம், அதாவது இதோட ப்ரெடிக்ஷன் கரெக்ட் ஆனதுக்கப்புறம் நாளைக்கு மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகும். புதன்கிழமை பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் நெறையா இருக்கு. ஸோ இதுதான். அதே மாரி நீங்க ஏர்னிங்ஸ்ன்னு பார்க்கும்போது, யாரெல்லாம் குடுக்குறாங்கன்னா, புதன்கிழமை வந்து விப்ரோ வந்து அவங்களோட டோட்டல் ஏர்னிங்ஸ் எவ்வளோங்கிறத சொல்ல வராங்க. இங்க பார்த்தீங்கன்னா, விப்ரோ வந்து டோட்டல் ஏர்னிங்ஸ் எவ்வளோங்கிறத சொல்ல வருவாங்க. அதே மாரி டிசிஎஸ், டாடா கன்சல்டன்சிஸ் இவங்களும் வந்து எவ்வளோ ஏர்னிங்ஸ்ன்னு சொல்ல வராங்க. இவங்க 2 பேத்துக்குமே வந்து மார்க்கெட் கேபிட்டல் ரொம்ப அதிகம். அதாவது விப்ரோக்கு பார்த்தீங்கன்னா, 3 ட்ரில்லியன் தான் அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல். அதே மாரி டாடாக்கு பார்த்தீங்கன்னா, 14 ட்ரில்லியன் தான் அவங்களோட கேபிட்டல். இந்த நிஃப்டி 50 நிஃப்டி 50ல விப்ரோவும், டாடா கன்சல்டன்சி, டிசிஎஸும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. ஸோ இவங்களோட அப் அண்ட் டவுன், இவங்களோட மார்க்கெட் ஏர்னிங்ஸை பொறுத்து மார்க்கெட் மேலேயும் கீழேயும் மூவ் ஆகும். அப்படின்னா புதன்கிழமை மேலே பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. விப்ரோவும் அதே மாதிரி புதன்கிழமை இவங்க வந்து ஒரு மதிய காலையிலேயே கொடுத்துருவாங்க. ஸோ ரிசல்ட்ஸ் வந்து அடுத்த நாள் தான் மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ புதன்கிழமை மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. வியாழக்கிழமை விப்ரோட ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை டாட்டாவோட ரிசல்ட்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் மேலே போகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. அதாவது எப்படி இந்த டாட்டாவோட ரிசல்ட்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டாட்டா வந்து சப்போஸ் லெட்ஸே டிசிஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து 30% அதிகமாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் டிசிஎஸோட ஸ்டாக்ஸை வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ டிசிஎஸோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மேலே போகும். இப்போ டிசிஎஸ் ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகும்போது நிஃப்டி 50ல அது வந்து இன்டைரக்டாக அஃபெக்ட் ஆகும். அப்போது இன்டைரக்டாக அஃபெக்ட் ஆகும்போது இதோட ப்ரைஸும் மேலே போகிறனால பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஆரம்பிப்பாங்க. அண்ட் நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் பாயிண்டில் தான் இப்போ வந்து நிஃப்டி 50 இருக்குது. ஸோ இதுலேருந்து கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா இட் ரீச்சஸ் தி ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட் பாயிண்ட். ஸோ அதனால் நாளைக்கு மட்டும் மார்க்கெட் கீழே போயிட்டு மீதி 3 நாளும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படின்னு பார்த்தோன்னா இதை வச்சு நம்ம பார்க்கும்போது நாளைக்கு மார்க்கெட் இங்கேருந்து கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ டவுன்ஃபால் ஆகி கீழே வர்றதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. 2வது கேஸ், இதுக்கான சான்சஸ் எவ்வளோ எங்கிட்ட இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மோர் தென் ஒரு 75% இருக்குதுன்னு சொல்லுவேன் நான். மோர் தென் 75% சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் கீழே வந்து இந்த சப்போர்ட் வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ். சப்போஸ் மார்க்கெட் சைடு வேஸ் மூவ் ஆகுமா அப்படின்னு எங்கிட்ட கேட்டிங்கன்னா, அதுக்குவான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சப்போஸ் இது வந்து இம்பார்ட்டண்ட்டான நான் சப்போர்ட்டுன்னு சொன்னேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டிசம்பரில் இந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்துருந்துருக்கு. ஸோ அப்போ டிசம்பரில் இங்கே சப்போர்ட் எடுத்துருந்துருக்குன்னா மேலே போனவங்க எல்லாரும் இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. அப்போது செல்லர்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இது ஒரு முக்கியமான லோவஸ்ட் பாயிண்ட். இந்த பாயிண்டில் வாங்கினா நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கிறனால மக்கள் வந்து இங்கேருந்து வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த இடத்துல பையர்ஸோட பவர்ஸ் அதிகமாக இருக்கும். அப்படி அங்கே வாங்கலைனாலும் இந்த சப்போர்ட்டும் வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான். அப்போது நாளைக்கு மார்க்கெட் சைட்வேஸ் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். பட் இப்படி மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ அது எவ்வளோ இருக்குன்னா ஒரு 10% இருக்கலாம். ஸோ ஒரு 10% இருக்கலாம். சாரி, ஒரு 20% இருக்கலாம். அண்ட் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் உங்களுக்கு அப்போவே தெரியும். ஒரு 5% தான் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிறது தான் இருக்குது. டவுன்ஃபால் ஆகும்போது நீங்கள் ரெட் கேண்டில் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே இந்த கேண்டிலில் பார்க்கும்போது சப்போஸ் இப்படி இதுதான் டவுன்ஃபால் ஆகுது அப்படின்னா நேற்று நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும், அதாவது 6ஆம் தேதி இன்றைக்கி என்ன பண்ணியிருந்துருக்கணும்னா இந்த ரெட் கேண்டிலில் நீங்கள் வந்து ஷார்ட் பொசிஷன் புக் பண்ணியிருந்தீங்கன்னா மார்க்கெட் எண்ட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் இவ்வளோ தூரமாவது நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துருந்துருக்கலாம். அப்படியும் இல்லை, இந்த புல் பேக்கு அப்புறம் மார்க்கெட் இங்கே டவுன்ஃபால் ஆகிட்டு இந்த புல் பேக்குக்கு அப்புறம் இங்கே நீங்கள் எடுத்துருந்துருக்கலாம். அப்படி இல்லைனா இந்த கேண்டில் எடுத்திருந்தீங்கன்னா இது வரைக்கும் வந்துட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸ் புக் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைனா இது வரைக்கும் எடுத்துருந்துருக்கலாம். ஸோ நீங்கள் எப்பயுமே ஸ்டாப் லாஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல மார்க்கெட் எடுத்துருந்துருக்கீங்க ஒரு ஷார்ட் பொசிஷன் அப்படின்னா, சப்போஸ் இந்த கேண்டில் எடுத்திருக்கீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குன்னா இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு பக்கம் இருக்கணும். ஆனால் இந்த கேண்டில் கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு வரல, வர மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் கீழே வந்துருச்சு. ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ஒரு ஃபால் பேக்கை வந்து நீங்கள் கொஞ்சம் கிளியராக வச்சுக்கணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இங்கே எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் நேற்று வந்து ஃபுல் ப்ராஃபிட் எடுத்துருந்துருக்கலாம். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஸோ அதே மாதிரி எப்போ வந்து ரெட் கேண்டில் டவுன்ஃபாலில் ஃபுல் பாடி இந்த மாதிரி சப்போஸ் இந்த கேண்டில் எடுக்கக்கூடாது, அதாவது இந்த 3வது கேண்டிலில் தான் எடுத்துருந்துருக்கணும்.
ஸோ ஃபஸ்ட்டு ரெட் கேண்டில், செகண்ட் ரெட் கேண்டில், இது தேர்ட் ரெட் கேண்டில். இந்த 3வது ரெட் கேண்டில் நீங்கள் வந்து பொசிஷன் எடுத்திருந்தீங்கன்னா, இங்கே கீழே வர வரைக்கும் உங்களுக்கு வந்து பொசிஷன்ஸ் கிடச்சிருந்துருக்கும், ப்ராஃபிட் கிடச்சிருந்துருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ரெட் கேண்டிலை விட்டுட்டு இந்த ரெட் கேண்டில் எடுத்திருந்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு ஃபுல் கிடச்சிருந்துருக்கும். இதுதான் பொசிஷன். ஸோ இப்போ நாளைக்கும் அதே மாதிரி ஒரு ஃபுல் பாடி ஆஃப் ரெட் கேண்டில் வந்து எப்போ வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே ஃபார்ம் ஆகுதோ அப்போ நீங்கள் வந்து பொசிஷன் எடுக்கிறது தான் அட்வைசபிள். ஸோ குட் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்க ட்ரேட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டெய்லி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பற்றி தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை ஏதாவது இது இருக்குன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.